குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 6வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் 6 இருக்கின்றன. ஏற்கனவே நம்ம 5 உரிமைகள் பார்த்துட்டோம். இப்போ 6வது உரிமை, அதாவது அரசியல் சட்ட அமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணுகின்ற உரிமை. அரசியல் சட்ட தீர்வு உரிமை அப்படின்னு சொல்றோம். அரசியல் சட்ட தீர்வு உரிமை, அதாவது அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதற்கு உட்பட்டு தீர்வு காணுகின்ற உரிமை நமக்கு இருக்கு. இதுல இத ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட் அப்படின்னா நீதி பேராணை. ரிட் மனு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இதற்கு தமிழ்ல நீதி பேராணை. நீதி பேராணை ரிட். இதுல 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. There are 5 types of writs. ஒன்னு writ of habeas corpus. HABEAS, habeas corpus petition அப்படின்னு சொல்லுவாங்க. writ of habeas corpus. இது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை அப்படின்னு பேர். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. இது ஆட்கொணர்வு அப்படின்னு தெரிஞ்சுங்க. நீதி பேராணை சேர்த்துக்கணும். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. இது வந்து writ of habeas corpus. அதாவது ஒருவர் சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக கொடுக்கிறது இந்த ஆட்கொணர்வு மனு, ஆட்கொணர்வு நீதி பேராணை. இப்போ சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. உடனே நீங்க உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ அணுகி இந்த ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்யணும். தாக்கல் செஞ்சா உடனே இது என்ன சொல்லினா 24 மணி நேரத்திற்குள்ள அந்த நபரை கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைச்சாச்சு அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணா, சட்டப்படி அந்த வழக்கை நீங்க போராடி நீங்க ஜெயிச்சுக்கலாம் அல்லது தோக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தர் கைது படுறாரு, கைது செஞ்சுட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்ல வந்து உங்களை சட்டத்துக்கு புறம்பாக கைது செஞ்சு உங்களை கொண்டு உள்ள வச்சுக்கிட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்ண தெரியும், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க கைது பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியும். உடனே நீங்க வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுத்தீங்க, ஹை கோர்ட்லயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லயோ கொடுத்தீங்கன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள இந்த நபரை நீங்க வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கைது செய்து எஃப்ஐஆர் போடாம வச்சிருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும். கோர்ட்ல வந்து முறையாக அது வந்து வழக்கு நடக்கும். அந்த வழக்குல இருந்து நாம வழக்காடி ஜெயிச்சுக்கலாம். இதுக்கு தான் ஆட்கொணர்வு மனு. முறையற்று அல்லது தவறாக யாராவது கைது செய்யப்பட்டால் இந்த மனுவை தாக்கல் செய்தோம் என்றால் 24 மணி நேரத்திற்குள் அந்த நபரை, கைது செய்யப்பட்ட அந்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு தான் ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு பேர். இன்னொன்னு ரிட் ஆஃப் மேண்டனஸ். MANDANUS, மேண்டனஸ் அப்படின்னா செயலுறுத்தும் மனு. செயலுறுத்தும் நீதி பேராணை. இது 2. அது என்ன செயலுறுத்தும் நீதி பேராணை? ஒருத்தருக்கு தகுதி உள்ள ஒருவர், அவருக்கு வேலை கொடுக்கல. அப்ப வேலை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கோரி, அப்ப நம்ம எனக்கு இல்ல, இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் போஸ்ட், துணைவேந்தர் பதவி, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர்களுடைய பதிவு, அல்லது ஒரு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அல்லது தேர்வு நடத்துகின்ற தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியினுடைய போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு.
ஆனால் உங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹைகோர்ட்லேயோ தாக்கல் பண்ணீங்கன்னா உடனே அவங்க கேட்பாங்க, இந்த இவருக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கே, ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அவங்க பதில் சொல்லணும், இந்த மாதிரி இவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனால் ரிசர்வேஷனில் நாங்கள் அவருக்கு கொடுத்துட்டோம், அந்த ரிசர்வேஷனில் இவருக்கு கிடைக்கல, ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் ரிட் ஆஃப் மேண்டனஸ், செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு நம்ம சொல்றோம். செயலுறுத்தும் நீதி பேராணை. தகுதி உள்ள ஒருவருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டால், ஏன் அவருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்கின்ற காரணங்களை நாம் கேட்டு பெறுவதற்கு, எனக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கு ஆனால் ஏன் எனக்கு கொடுக்கல என்று கேட்டு பெறுவதற்கு ஆன ஆணைதான் செலுத்துறும் நீதி பேராணை அல்லது ரிட் ஆஃப் மேண்டனஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ரிட் ஆஃப் certiorari. Writ of CERTIO, certiorari, RARI. Writ of certiorari. நெறிப்படுத்தும், இது செயல்படுத்தும், இது நெறிப்படுத்தும், நெறிப்படுத்தும் நீதி பேராணை. நெறிப்படுத்தும் நீதி பேராணை அதாவது ஒரு லோயர் கோர்ட், ஒரு கீழ் நீதிமன்றம், கீழ் நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு உரிய நீதி வழங்கப்படலை, உரிய நீதி வழங்கப்படலை. உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஹை கோர்ட்டுக்கோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போனீங்கன்னா அவங்க அந்த கீழ் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, நெறிப்படுத்துவாங்க. நீங்கள் இப்படி தான் நீங்கள் செய்யணும், இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க, இப்படி செய்யுங்க என்று ஹைகோர்ட்டோ உயர் நீதிமன்றமோ அல்லது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமோ கீழ்மை நீதிமன்றத்திற்கு வழிகாட்டு நெறிகளை வழங்கும். அந்த அந்த இப்படித்தான் நீங்க இதை செய்யணும், இப்படி நீங்க செய்ய தவறிட்டீங்க. ஒரு உதாரணத்திற்கு நம்மளை கீழ்கோர்ட்டில் சரியா விசாரிக்காம நமக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, அல்லது நமக்கு இதே ஜாமீனே கொடுக்காம வச்சுக்கிட்டாங்க. உடனே நீங்க ஹைகோர்ட்டுக்கு போட்டீங்கன்னா, இந்த தவறு தானே, இந்த பெட்டிஷன் இவருக்கு இந்த செக்ஷனில் தானே இவரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, இது ஜாமீன் விடுவதற்கு உரியது தானே, இவருக்கு ஏன் இன்னும் ஜாமீன் வழங்கலை, நீங்கள் இவருக்கு இந்தந்த கண்டிஷனில் இவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்று ஹைகோர்ட்டோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ அவங்க டைரக்ஷன் கொடுக்கும். இந்த கீழ்மை நீதிமன்றத்திற்கு டைரக்ஷன் கொடுக்கும். கீழ்மை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒரு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் ஒரு செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்குறீங்க. செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, செஞ்ச உடனே உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இது பெரிய உங்கள் தவறே இல்லை, ஆனால் இதுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க, ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ரிட் ஆஃப் சர்டியோரரி என்கின்ற இந்த நீதி பேராணையின் அடிப்படையில் அந்த செக்ரட்டரியினுடைய ஹையர் ஆஃபீஸருக்கு அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க. எதுக்காக இவரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இவர் எந்த தவறும் செய்யலை, அதனால அந்த சஸ்பென்ஷனை முதல்ல நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு இவருக்கு சஸ்பென்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம், அல்லது இல்லை நீங்கள் செஞ்சது சரிதான், இவருக்கு சஸ்பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் நெறிப்படுத்தும் நீதி பேராணை என்று பெயர். அடுத்தது ரிட் ஆஃப் கியூஓ வாரண்டோ. கியூஓ வாரண்டோ, ரிட் ஆஃப் கியூஓ வாரண்டோ. அதாவது கியூஓ வாரண்டோ அப்படின்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கறது, என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பதுக்கு தான் கியூஓ வாரண்டோ அப்படின்னு பேர். அதாவது தகுதி வினவும், தகுதி உனக்கு என்ன இருக்கு என்று கேட்கிற தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னு பேர். அதாவது சில சமயங்களில் தகுதி அற்றவர்கள் ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க, அந்த போஸ்ட்டுக்கு தகுதி அவங்கள்ட்ட இருக்காது. உடனே நீங்கள் ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட்டை நாடினீர்கள் என்றால்
அவர்கள் இந்த ரிட் பெட்டிஷனின் படி, இந்த நீதி பேராணையின்படி அவர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த போஸ்ட் வகிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, அல்லது அந்த போஸ்ட்டை வழங்கினவங்க இருக்காங்க இல்லையா, அந்த போஸ்ட் அவருக்கு கொடுத்தவங்க, அவங்க கிட்ட இவருக்கு இந்த போஸ்ட்டுக்கு இவரை கொடுத்துருக்கீங்க, இவருக்கு அந்த இதுக்கான தகுதி இருக்கா, என்னென்ன தகுதி இருக்கு, எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த உயர்ந்த பதவி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் அந்த ஹையர் அத்தாரிட்டியை கேட்டால் அவங்க பதில் சொல்லணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்னதான் தகுதி அப்படின்னா, தகுதி இல்லாதவங்கள நமக்கு வேணுங்கிறவங்க, தெரிஞ்சவங்க, இல்லை பணம் கொடுத்தவங்கன்னு அவங்களெல்லாம் போட முடியாது. அப்படி போட்டிருந்தாங்கன்னா உடனே நீங்கள் கோர்ட்டை அணுகி இந்த ரிட் பெட்டிஷனின் மூலமாக அவர்கள் தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். இது 4. 5வது ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ப்ரொஹிபிஷன் அப்படின்னா தடை செய்கிறது இல்லையா, தடை செய்யும் நீதி பேராணை. நீங்கள் சினிமாவில் ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஹிபிட்டட், ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு போடுவாங்க இல்லையா, ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஹிபிட்டட். அந்த ப்ராஹிபிஷன் அதுதான் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன், தடை செய்யும் நீதி பேராணை. அதாவது கீழ்மன்ற, இப்போ கீழே இருக்க கோர்ட், கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் கோர்ட், அந்த கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுது, உடனே நீங்கள் வந்து ஹைகோர்ட்டை அணுகணும். ஹைகோர்ட்டை அணுகுனா ஹைகோர்ட் என்ன செய்யும்னா, முதல்ல இதை விசாரிச்சுட்டு முதல்ல அந்த கோர்ட்டு சொன்ன தண்டனையை நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்தும். அப்புறம் மறுபடியும் நன்றாக விசாரிச்சுட்டு இவருக்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது தண்டனையை குறைக்கலாம், அல்லது தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை, அல்லது தண்டனை கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்றது தான் ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு பேர், தடை செய்யும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைப்பதற்கு நீங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ஒருவேளை உயர் நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பு உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா அந்த தீர்ப்பை நிறுத்தி வைப்பதற்கு நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி வந்துடும், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போன உடனே சரி அதை இன்னும் நல்லா விசாரிங்கயா, முதல்ல அந்த தண்டனை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அது மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிச்சுட்டு இல்லை ஹைகோர்ட் கொடுத்த தண்டனை சரிதான், அதை அந்த தண்டனையின்படி அவருக்கு தண்டனையும் வழங்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக கீழ்மை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதற்கு வழங்குகின்ற ஒரு ஆணைதான் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன், தடை செய்யும் நீதி பேராணை என்று பெயர். ஸோ இந்த 5 நீதி பேராணைகள் தான் இதில் உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி தீர்வு காண்பதற்கான உரிமை, இந்த 5 நீதி பேராணைகள். இதில் என்னன்னா, இந்த நீதி பேராணையை பொறுத்த வரையிலும் உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்திற்கு தான் பரந்துபட்ட அதிகாரம் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் பெருசு, சுப்ரீம் கோர்ட். ஆனா ஹைகோர்ட்டுக்கு தான் இதுல வந்து ஒரு ஒரு வைடு ஆப்பர்ச்சுனிட்டி ஹைகோர்ட்ல தான் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தமானதை மட்டும்தான் அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, இந்த 6 அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாகத்தான் உச்ச நீதிமன்றம் பேச முடியும். ஆனால் உயர் நீதிமன்றமானது இந்த 6 அடிப்படை உரிமைகள் பிளஸ் மற்ற சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாம அதர் ஆக்ட்ஸ், மற்ற சட்ட உரிமைகளையும் சேர்த்து, ஸோ பிற சட்ட உரிமைகள்
பிளஸ் அடிப்படை உரிமைகள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகள் சம்பந்தமானது மட்டும்தான் விசாரித்து தீர்ப்பு சொல்வதற்கு அதிகாரம் இருக்கு. எனவே இந்த 5வது உறுப்பை பொறுத்தவரையிலும் அதாவது பொதுவாக உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும் இந்த நீதி பேராணை விஷயத்துல உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்திற்கு தான் பரந்துபட்ட அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.